நம்ம ஹாலிவுட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காமெடியான படங்களை எடுக்கக்கூடிய ஒரே ஆளு நம்ம பீட்டர் ஃப்ராக்லி. அவர் தான். ஏன்னா அவர் எடுக்கக்கூடிய படம்லாம் எல்லாமே காமெடியான படங்களா போட்டு படத்தை எடுத்து வச்சிருப்பாப்புல. ஆனா இப்போ ரீசெண்டா நம்ம அமேசான் பிரைம்ல ஒரு படம் ஒன்று வந்திருக்கு, ஃபால்ஸ் அப் அப்படின்னு ஒரு படம் ஒன்று. இந்த படத்துல மெயின் ஹீரோவா நம்ம நம்ம மார்க் வால்பார்க், அவர் தான் இந்த படத்தோட ஒரு மெயின் ஹீரோவா இருக்காப்புல. அவரை வச்சுக்கிட்டு தரமான ஒரு காமெடி சம்பவத்தை இந்த நம்ம டைரக்டர் வந்து எடுத்து வச்சிருக்காப்புல. அதை பார்க்கும்போது சின்ன ஒரு கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு அது எவ்வளோ பெரிய லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு அந்த படத்தை வந்து நீட்டாக அழகாக படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல நம்ம பீட்டர் ஃப்ராக்லி. கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட காமெடியான படங்களை எடுத்து வச்சிருக்காப்புல. ஆனால் இந்த ஒரு படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு 18+ கண்டென்ட்டாக போட்டு இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல நம்ம பீட்டர். இந்த ஒரு படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஒரு படம் வந்து ஒரு எப்படி சொல்ற 18+ உள்ள கண்டென்ட்டான ஒரு படம் ஒன்று காமெடியாகவும் எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால அந்த படத்தை வந்து குழந்தைகளை தவிர்த்துட்டு அந்த படத்தை பாருங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சின்ன ஒரு காண்டம் அதை வச்சுதாங்க இந்த படத்தோட ஒரு முழு கதையவே இருக்கு. ஏன்னா அதை பார்க்கும்போது அதை வச்சுட்டு எப்படிப்பா அந்த மனுஷன் இப்படிலாம் ஒரு கதை யோசிச்சு இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போக முடிஞ்சுச்சு அப்படிதான் நமக்கு தோணுச்சு. சரி, இந்த படத்துல 2 ஹீரோஸ் காமிக்கிறாங்க. இந்த 2 ஹீரோ வந்து ஒரு சேல்ஸ்மேனா இருக்கா. அது என்ன சேல்ஸ்மேனா வந்து ஒரு காண்டத்தை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து நம்ம எடுத்துட்டு போகணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேல்ஸ்மேனா ஒரு கட்டத்தை வந்து நினச்சிக்கிட்டு அவர் ஒரு பக்கம் நல்லா சந்தோஷமா இருக்காங்க. இங்கே ஒரு பிஸ்னஸ் மேன்ட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபுல் டிஃப்ரெண்டான இந்த காண்டம் இதை விடாச்சும் நம்ம வந்து நல்ல ஒரு வேலையோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ பிஸ்னஸ் வேணும் இந்த இது நல்லா இருக்குது இந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிஸ்னஸ் வந்து ஓகே பண்ணிடுறாப்புல. ஓகே பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் கிட்டத்தட்ட நம்ம ஆளுகள் எல்லாமே நம்ம ஹீரோஸ், அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் மேன் எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சு அங்கே பார்த்தா ஒரு பெரிய ஒரு அலப்புறை ஆகி ஒரு பேசும் பொருளாகி போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு இடத்துல வேலையே போயிடுது. வேலை போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஒரு கடவுள் சண்டை போட்டு வந்து ஒன்னால நமக்கு வேலை வச்சு வச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டு ஒரு கடவுள் பிரிஞ்சுறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ஒரு 3 மாதம் ஆயிடுது. 3 மாதம் ஆனதுக்கப்புறம் பிரேசிலில் வந்து ஒரு கால்பந்து போட்டி நடக்குது. அந்த கால்பந்து போட்டி வந்து கிட்டத்தட்ட உலகக்கோப்பை கால்பந்து பிரேசிலில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா நம்ம ஹீரோஸ்க்கு வந்து டிக்கெட் ஒன்று வருது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு எதிர்பாராத விதமாக இங்கே வந்து போகும்போது அங்கே பார்த்தா 2 பேரும் கட்டத்தில் வந்து சந்திச்சுக்கிறாங்க. உனக்கு யார் உனக்கு யார் டிக்கெட் போட்டு கொடுத்தா வச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் போகிறாப்புல. போயிட்டு 2 பேரும் ஒரு கட்டத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒரு கட்டத்தில் வந்து கால்பந்து போட்டி போகிறாப்புல. ஆனால் அங்கே பார்த்தா அந்த காண்டத்தை வச்சுக்கிட்ட எப்படி சின்னதாக ஒரு விளம்பரம் மாதிரி ஒன்று போடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து அந்த பொம்மையை வந்து துரத்திட்டு போகும்போது அந்த எப்படி சொல்ற அந்த மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. மேட்ச் நடந்து போகிற இடத்துல வந்து எப்படி அர்ஜென்டினா டீம் வந்து ஜெயிக்க போகிற நேரத்தில் வந்து கோல் போடுற இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து போயிடாப்புல. அந்த கோல் போடுற நேரத்தில் வந்து நம்ம ஹீரோ மேலே பட்டு அந்த கோல் வந்து நம்ம ஹீரோ வந்து தடுத்துறாப்புல. இதை பார்த்து அந்த கால்பந்து வீரர்கள்ல இருந்து அங்கே உள்ள ஊர் மக்கள்ல இருந்து எல்லா கட்டத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து எதிர்க்கிறதே இவ்வளோ நாளாக நம்ம டீம் வந்து தோற்று வச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஒரு கட்டத்தில் ஊர் மக்களும் ஒரு கட்டத்தை விரட்டி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது இந்த மாதிரி ஒன்று நான் கைது பண்ணலாம் வைக்கலாம், நீ தாராளமாக நீங்கள் ஃப்ளைட்டு ஓடிச்சு நீங்கள் போகலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஹீரோ தெரியுது அவர் வந்து நம்ம சும்மா வந்து விடலை, ஊர் மக்களே நம்ம வந்து கொல்றதுக்காண்டி ஒரு பிளானை போட்டு கொடுத்துருக்காப்புல. நம்ம வந்து கால்பந்து போட்டையை வந்து தடுத்ததுனால நம்மளை வந்து இப்படி கொல்றதுக்கு ஒரு நீட்டாக பிளானை போட்டு கொடுத்துட்டாப்புல வச்சுட்டாப்புல அப்படிங்கிறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து நடந்து போகும்போது அங்கே உள்ள ஊர் மக்கள்லாம் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து கொல்றதுக்கு வராது. அதை பார்த்தா ஹீரோ வந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் வழி தேடும் போது ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர்கிட்ட மாட்டிக்கிறாப்புல. அந்த ஒரு கேங்ஸ்டர் வந்து நல்லா ஃப்ரெண்டாக போகும்போது பார்த்தா அவர் கடைசியில் ஃபஸ்ட்டு அவரை ஒரு கட்டத்தில் வந்து போட்டு விடுறாப்புல. ஸோ எப்படி சொல்ல நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொரு இடமா போகிறாப்புல. ஒவ்வொரு இடமா அங்கே உள்ள மக்கள்லாம் ஒரு கட்டத்தில் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு கட்டத்தில் வந்து சேர்ந்து அங்கே வந்து அவர் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையில் ஒரு கட்டத்தில் வந்து அவங்களே ஒரு கட்டத்தில் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள நல்ல மக்களுக்குள்ள ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு பார்க்கறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஊருக்கு போனாப்புலே இல்லை அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதையம்சமாக அதை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு காண்டத்தை வச்சு தான் அதை பார்க்கும்போது ஒரு சின்ன காண்டத்தை வச்சு தாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதையம்சமாக இருக்கும். அதை பார்க்கும்போது என்ன சொல்கிறது, இங்கிலீஷ் கண்டென்ட்டாக போட்டு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல நம்ம டைரக்டர். கண்டிப்பாக ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் இந்த படத்தை நடித்த நம்ம மார்க் வால்பார்க் அவர் தாங்க நம்ம பாராட்டியான. ஆனால் இப்படி ஒரு எவ்வளோ பெரிய ஆக்டர், ஆனால் இப்படி ஒரு காமெடியான ஒரு 18+ கண்டென்ட் வந்து வேற சம்பவம் பண்ணிட்டு போயிருக்காப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் அவர் பண்ணுற சேட்டைலாம் பார்க்கும்போது நமக்கே விட்டதான் ரசிக்க முடியாது இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பால் வால்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து அவரு இந்த ஒரு படத்தோட நம்ம ஹீரோ ஃப்ரெண்டாக நினச்சிப்பாப்புல. அவர் ஆக்டிங்கே பார்க்கும்போது எப்படி சொல்ல அவரை வச்சு தான் ஏகப்பட்ட பஞ்சாயத்தே வரும். அதை பார்க்கும்போது அவர் ஆக்டிங் வந்து எல்லாம் பார்க்குறது ரசிக்க முடியாது இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிமாக இருக்குது. ஆனால் எப்படி ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஃபேமிலியோட பார்த்தா கண்டிப்பாக சிரிப்பு கன்ஃபார்ம். ஆனால் தமிழ் டப்பிங்லாம் பார்க்கும்போது என்ன இப்படிலாம் கொடூரமாக பேசியிருக்காங்க அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா தமிழ் டப்பிங்லேருந்து எல்லாம் பார்க்குறது சூப்பராக அழகாக பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாக ஒரு கெட்ட வார்த்தையாக போட்டு வேற ஒரு சம்பவம் ஆயிருக்காப்புல. கண்டிப்பாக தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்த்தா கண்டிப்பாக செருப்படி வழக்கம் மற்ற அடிலாம் கன்ஃபார்ம்.